ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆரம் டியூட்டர். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a இன்ட்டு பி ஏ இன்ட்டு ஏ அண்ட் பி இன்ட்டு ஏவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளை எப்படி பண்ணுறது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்ட்டு பி தானே. ஸோ நம்ம ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் மல்டிப்ளை சிம்பிள் போட்டு எழுதிடலாம். இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்பரையும் இது எல்லாத்தையும் ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 இன்ட்டு 1. அதாவது நம்ம இன்ட்டு பண்ணி போட தேவையில்ல, அப்படியே கமா போட்டு பக்கத்தில் அந்த பியோட வேல்யூ போட்டால் போதும். ஸோ 2,1 2,-4 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்க்குரியது. அடுத்ததில் -2,1 -2, ஓகேவா. 3,1 3, ஓகேவா. இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஒவ்வொன்றா வந்து ரெண்டையுமே வந்து கமா போட்டு போட்டுறணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு ஏக்கு வந்து ரெண்டையுமே ஏவே எடுத்துக்கலாம். ஆனால் ஏ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வேல்யூவும் ஏவும் மல்டிப்ளை சைன்குள்ளே எடுத்துக்கலாம். நான் மொதல் தடவை சொன்ன மாதிரியே ரெண்டையும் மாற்றி மல்டிப்ளை பண்ணி கமா போட்டு எழுதிக்கலாம். அடுத்ததுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி இன்ட்டு ஏ. ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்ட்டு பி போட்டோம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதிட்டு அடுத்து பி எழுதணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதிட்டு அடுத்து ஏ பண்ணால் அது வந்து பி இன்ட்டு ஏன்னு வரும். அதாவது 1,2 1, -2 1,3 -4,2 -2 -4,3, ஓகேவா. இந்த மாதிரி தான் வரும். நம்ம இது ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணலாம் சொல்லலை. ஸோ நம்ம வந்து இது என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதினாலே போதும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.